ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற நல்ல நாளாய் மாறுவதாக. பாலஸ்தீன்ல மிஷனரியா ஊழியர் ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு முறை அரபியர்கள் ரொம்ப அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதன் காரணம் என்ன, அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை படிக்காதன் காரணம் என்ன என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற புத்தகத்தில் அரபியர்கள் வாழ்கிற அந்த பாலஸ்தீனத்தை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் கொடுப்பார்னு எழுதியிருக்கிறது. ஆகினால் எங்களுக்கு பிடிக்கவில்லை. அவங்களுக்கே தெரியுது தேவன் சொன்னா அதை செய்வார். இன்று வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியார் தான் அந்த இஸ்ரவேலை ஆண்டு வருகிறார்கள். பிரச்சனை இல்லாமல் இல்லை. வாக்குத்தத்தம் அப்படி நிறைவேறுகிறது. உனக்கும் சந்ததிக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்கிறது. பைபிளில் 8100 வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரும் வாசிக்கணும். ஆமென். வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து அபிவிருத்தி செய்யுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதியாக நம்மிடத்தில் வரும்படி ஆபிரகாமுக்கு குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் பெறும்படி அப்படி ஆயிற்று எழுதியிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். கர்த்தரை விசுவாசிங்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் பிரசங்கத்தில் பேசலாம், சொப்பனத்தில் பேசலாம், பாடலில் பேசலாம், ஆராதனை நேரத்தில் பேசலாம். ஹல்லேலூயா. ஒரு செய்தி வேளையில கூட பேசலாம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிங்க. ஒரு நாள் பொய்யுரையாத தேவன். வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள், விசுவாசிகள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து வாழ்வை மேன்மையாக நடத்த கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.